வரிகள். நான் வந்து ஒரு மேடையில் போய் பேசுவோம் அப்படின்னா கேட்கறது ரொம்ப ஈஸி, பேசுறது ரொம்ப கஷ்டம். பெரிய கிளாஸ் நாங்களாம் தரையில் உட்காந்து படித்தவங்க தான். காலேஜ் ஸ்கூலில் கிடையாது. அதை தரக்கூடியது படிப்பு மட்டுமே, நம்மளுடைய தன்னம்பிக்கை மட்டுமே நம்மளை உயர்த்தும். அனைவருக்கும் இந்த புது வருஷத்துல இந்த ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ்ல அடியெடுத்து வைக்கிறது எல்லாரும் இன்னைக்கு இந்த விஷயங்கள் போதுமானதாக இருக்கும். அதனால நல்ல விதமா ஹாப்பியா நல்லா படிங்க. எந்த ஒரு ஹெல்ப், ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகிறதுக்கான விஷயங்கள் என்னென்ன இருக்கு அது எல்லாத்தையுமே வந்து இப்போ எல்லாமே ஆன்லைன்ல வந்துருச்சு. போன் உபயோகப்படுத்துங்க, எந்த விஷயம் உபயோகப்படுத்தினாலும் உங்களை முன்னேற்றக்கூடிய விஷயமா உபயோகப்படுத்துங்க. வேற எந்த ஒரு தவறான வழியிலையும் போகாம நான் சொன்ன மாதிரி நல்ல முத்துக்களா மாலையா நீங்க போகணும் அப்படிங்கிறது கோர்வையாகும். Good morning, girls. Okay, relax. Keep your bags down. நம்பர் இருக்கும், சர்டிபிகேட் நம்பர் கரெக்டா? எத்தனை பேர் அந்த மாதிரி வச்சிருக்கீங்க? நியூ கம்யூனிட்டி சர்டிபிகேட். ஓகே, மெஜாரிட்டி நியூ வச்சிருக்க. குட். ஸோ அதை போட்டு அந்த கம்யூனிட்டி சர்டிபிகேட் நம்பர் கொடுத்தோம் அப்படின்னா அதுவும் வெரிஃபை ஆகிடும். ஸோ நீ ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியது ஒன்லி டாக்குமெண்ட்ஸ். டியூட்டர் உங்ககிட்ட என்ன கேட்குறாங்களோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீ ப்ரொடியூஸ் பண்ணிட்ட அப்படின்னா உனக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் யாருக்காவது ஓல்டு கார்டு வச்சுருக்க, இல்லை அதுக்கப்புறம் ஒரு 15 டிஜிட் 20 டிஜிட் போட்ட மாதிரி ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் இருக்கும். இதெல்லாம் வந்து டிஜிட்டலாக வெரிஃபை ஆகாது. ஏன்னா இது எல்லாமே டேட்டா பேஸில் போய் வெரிஃபை ஆகிட்டு வருது. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இப்போ நான் ஆதார் நம்பர் கொடுத்தோம்னா ஆதார் டேட்டா பேஸில் போய் வெரிஃபை ஆகிட்டு வரும், நீ தான் அந்த பர்டிகுலர் பர்சன் அப்படின்னு. அதே மாதிரி உன்னோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் கொடுக்கும்போது அது தமிழ்நாடோட அந்த கம்யூனிட்டி இதில் டேட்டா பேஸில் வெரிஃபை பண்ணிவிட்டு இட் இஸ் வெரிஃபைட், இந்த பர்டிகுலர் பர்சன் இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் வேலிட் அப்படின்னு சொல்லி வெரிஃபைடுன்னு ஒரு டிக்கு வரும். ஸோ இதெல்லாம் நம்ம ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிட்டோம் அப்படின்னா உன்னோட ஸ்காலர்ஷிப், கவர்மெண்ட் கொடுக்குற ஸ்காலர்ஷிப் பைசா வந்து உனக்கு கரெக்டாக வந்துடும். அதர்வைஸ் உனக்கு வந்து இஷ்யூஸ் இருக்கும், உனக்கு பணம் வராது. உனக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா உன்னோட இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் உனக்கு கிடைக்க போகிற பெனிஃபிட்ஸ்
மானிட்டரி பெனிஃபிட்ஸ் எல்லாமே இந்த யூஎஸ் போர்ட்டல் வழியாக தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதனால இதை கொஞ்சம் கேர் எடுத்து பண்ணணும். நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம், உங்கள் டியூட்டர்ஸ் பண்ணுவாங்க. நீங்கள் டேட்டாவை மட்டும் ப்ரோக்ராம் டைமிங் போட்டு தீம் ஏதாவது இருந்துச்சா படுத்த போறோம், அதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்றதுதான் இன்னைக்கு நம்ம சிறப்பு விருந்தினர் இங்க வந்திருக்காங்க. இட்ஸ் மை ப்ரைட் அண்ட் ப்ரிவிலேஜ். லக்ஷ்மி மேடம் அவர்களை மீண்டும் வருக வருக என வரவேற்று அமைகிறேன். நன்றி. சூரியர்களான ஆசிரியர்களையும் வருங்கால இந்தியாவின் தூண்களான எனதருமை மாணவ செல்வங்களையும் இந்நிகழ்ச்சிக்கு வருக வருக என மனமகிழ்வுடன் வரவேற்கிறேன். நாலஞ்சு விஷயம் கேட்கலாமா? என்ன ஆகணும்னு நீங்க ஷேர் பண்ணி நீங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட யாரே பண்ணு அப்படின்னு உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களை வந்து குடிப்பீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சூப்பர் சூப்பர் சூப்பர். இது டீல், உங்களுக்கும் உங்க ஃப்ரெண்டுக்கும் இருக்கிற டீல் மறக்கக்கூடாது. நான் அடுத்த வருஷம் வருவேன், வந்துட்டு எத்தனை பேர் எவ்வளவு பண்ணிருக்கீங்கன்றத உங்க ஃப்ரெண்டு கிட்ட கேட்பேன், உங்ககிட்ட கேட்க மாட்டேன் நான். சரியா? காலேஜ் லைஃப் அப்படின்றத பத்தி உங்களுடைய ஐடியா என்னன்னு புரிஞ்சது இல்ல? காலேஜ் லைஃப்ல என்னெல்லாம் பண்ணலாம்? உங்க டிகிரி முடிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரியுமா, எங்க பாட்டிக்கு கூப்பிட்டு ஒப்பிக்கிறேன், எங்க வீட்டு நாய்க்குட்டிக்கு கூப்பிட்டு ஒப்பிக்கிறேன், எல்லாம் நான் பக்கவா ரெடி ஆயிட்டேன். நான் ரெடி ஆயிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டேன். இந்த மாதிரி ப்ரேயர் சாங்லாம் முடிஞ்ச உடனே லக்ஷ்மி ஃப்ரம் 7th standard A section will come and read the news அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய ஓபன் ஆடிட்டோரியம் மேல நிக்க வச்சுட்டாங்க. என்ன நான் இப்படி திரும்பி பார்த்தேன்னா என் ஃப்ரெண்ட்ஸ், எங்க வீட்டுல பேப்பர்லாம் வாங்குறதுக்கு வசதி கிடையாது. ஸோ நான் பக்கத்துல இருக்கிற பார்பர் ஷாப்ல போய் இந்து நியூஸ் பேப்பரை எடுத்து அன்னைக்கு நான் நியூஸ் தயார் பண்ணேன். என்ன நியூஸ்? ஹெட்லைன்ஸ். தமிழ்நாடு அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு, இந்தியன் வெப்சைட் தான். நீங்க அங்க போய் உங்களுக்கு வேணுங்கிற இன்டர்ன்ஷிப்பை, இடம், எந்த ஸ்டேட்ல இருந்து வரீங்க, எந்த சிட்டில வரீங்க, எந்த ஏரியால உங்களுக்கு வேணும்னு நீங்க போட்டீங்கன்னா அது லிஸ்ட் கொடுக்கும். அது வச்சுட்டு போய் அப்ளை பண்ணுவீங்களா? சத்தத்தை தலாட்டுறது கூட இல்லாம போயிடுச்சு. all bright young faces. Bright-ஆ இருக்கு, எல்லாமே கலர்ஃபுல்லா. Okay. So English எவ்வளோ important? Tell me. Do you think English is important first of all? Yes. கல்வி செல்வத்தை வெள்ளம் அழிக்க இயலாது, நெருப்பினால் வேகாது, எடுத்து கொடுத்தாலும் குறையாது, திருடர்களால் கல்லூரி வாழ்வில் காலெடுத்து வைக்கையில் உங்களை தயார்படுத்தும் நிகழ்வுதான் இந்த ஒரு வார கால
அறிமுக பயிற்சி திட்டம் இந்நிகழ்வில் இன்று என் ஃப்ரெண்டை போல யாரும் மச்சான் ஒரே பூ வச்சு போய் உட்காந்துருக்காங்க நம்ம மேடம்னு. ஸோ அந்த பூரி போட்டு சிறப்பு பார்க்கும்பொழுது எனக்கு வந்து மிக மிக பேருமதியாக இருக்கிறது அப்படின்னா ரொம்ப டைட்டாக இல்லாமல் மேடம் ஒரு பாட்டு பாடி உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணதும் மேடமும் அதே மாதிரி ஒரு கொலோக்கியல் லாங்குவேஜில் உங்களை ரீச் அவுட் பண்ணுறதுக்கு அவங்க எவ்வளோ தூரம் மெனக்கெடுறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் எம்பவரிங் ப்ரொடெக்ட் பாதுகாத்துக்கொள் என்ன எம்பவர் பண்ண என்ன ப்ரொடெக்ட் பண்ணணும் எம்பவர் அப்படின்னாலே என்னை நான் இன்னும் வலிமைப்படுத்திக் கொள்வது எதற்கு தஸ்மீன் பாட்னி டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் ஷிஃப்ட் 1 ஷிஃப்ட் 2 வைஸ் பிரசிடென்ட் ஸ்ரீநிதி மேத்ஸ் டிபார்ட்மெண்ட் அண்ட் செக்ரட்டரி லக்ஷ்மி எல்லா ப்ரோக்ராம்ஸும் எல்லாரையும் கொடுக்க முடியாது ஸோ ரொட்டேஷனில் ஒவ்வொரு ஆக்டிவிட்டி த்ரூ அவுட் த இயர் வில் ஹேவ் ஆக்டிவிட்டிஸ் ஒவ்வொரு காம்படிஷன்ஸில் எல்லாத்தையுமே நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அதெல்லாம் ரொம்ப அண்ணாலுமே சிறப்புரையாற்ற வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நமது சிறப்பு விருந்தினருக்கு சிறப்பு பரிசு அளித்து வருகிறார் கல்சனா துறைத் தலைவர் மற்றும் இணைப்புழாக்கள் டெலிகிராம் குரூப்ல இருந்து எல்லாரும் வாசிப்பீங்களா? எத்தனை பேர் டெலிகிராம்ல இருக்கீங்க? டெலிகிராம், இன்ஸ்டாகிராம், சரி ட்விட்டர், எக்ஸ்ட்ரா லாப் போகலாம். இன்ஜினியரிங் முடிக்க சான்சஸ் ஆர் there is no chance. ஓகே, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் படிச்சு அடுத்து என்னவா பண்ணுவோம்னு அடுத்து போறீங்க. நெக்ஸ்ட் பிஜி, உங்க சப்ஜெக்டே பிஜி. ஷுவரா பிஜி படிக்கணும்னு நினைக்கிறீங்க? ஷுவரா பிஜி. ஓகே, பிஜில மத்தவங்க கை தூக்கம் என்ன உங்களுக்கு யூ வில் பி டீப்பா 3 வருஷம் பரிச்சை எழுத முடியாது. சரியா? சோ என்ன பிடிக்கல நான் தப்பிச்சிட்டேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களை அந்த கிளாஸ்ல இருக்கிற இன்விஜிலேட்டர் மட்டும் இல்ல உங்க பக்கத்துல பரிச்சை எழுதுறவங்களே போட்டு கொடுப்பாங்க. அதனால இந்த காப்பிங் பிசினஸ், காப்பிங் பண்றது, பிட் அடிக்கிறது இந்த வேலையை பண்ணக்கூடாது. ஏன்னா கட்டாயமா நீங்க 3 வருஷம் அப்புறம் பரிச்சை எழுத வரும் விருந்தினர்கள் தந்தை நமது விருந்தினர்கள் டாக்டர் சுமதி மற்றும் டாக்டர் சத்யா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். மாணவர்கள் நல்ல சிந்தனையை உடையவர்களாகவும் நாளைய சமுதாயம் உயரும் நம் வாழ்வில் உன்னத நொடிகளாய் பள்ளி இருக்க விருந்திருக்கும் மொட்டுக்களாய் கல்லூரி இதோ. கனவுகளை எதிர்நோக்கி கல்லூரியில் கால் பதிக்க 3 வருட பயணம் இதோ. பயணிகள் பல, தேடல்கள் பல, வழிகாட்டிகள் பல, போட்டிகள் பல. தோல்வியை வெற்றியாக்கி காவியம் படைத்திட அன்பு மாணவிகளை வரவேற்கிறோம். இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு செய்யும் விருந்தினர்களை பற்றி நம்மிடம் அறிமுகப்படுத்துவதற்காக வருகிறார் வேதியியல் துறை தலைவர் முனைவர் தாரணி அவர்கள். ஆனா நம்ம எல்லாருக்கும் மனசுக்குள்ள ஒரு ஆசை இருக்கும். அது இந்த ஆசை இல்லாம யாருமே இருந்ததே இல்லை. எங்கேயும் ஒரு மூளையிலனாது ஒரு ஆசை இருக்கும். அது என்ன ஆசை சொல்ல பார்க்கலாம். அதுக்கு வந்து வருஷம் ஒரு பர்டிகுலர் தீம் வச்சிருப்பாங்க. அந்த தீம் வந்து இந்த வருஷம் என்ன அப்படின்னா ஹெப்படைட்டிஸ் லெட்ஸ் பிரேக் இட் டவுன் அப்படிங்கறத அதோட தீம்.
யூஸ்வலாக ஹெப்படைட்டிஸ் எல்லாம் ப்ரோக்ராம் நடத்துனாங்க. இது வந்து லெட்ஸ் பிரேக் இட் டவுன் அப்படின்னா நம்ம வந்து டோட்டலாகவே எப்படி மலேரியா எலிமினேட் பண்ணணும், டிவி வந்து இல்லாமல் இருக்கணும், ஹெச்ஐவியை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த ஹெப்படைட்டிஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கணும், அதாவது ப்ரிவென்ட் பண்ணணும் நம்மளோட கம்யூனிட்டியில இருந்து அப்படிங்கிறது அதோட கோல். ஸோ ஹெப்படைட்டிஸ் அப்படின்னா என்ன, லிவருக்கு பாதிப்பு வருது, அதனால ஜாண்டஸ் வருது. பட் அந்த ஜாண்டஸுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். காரணம் என்ன, உள்ள வந்து நிறைய ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரியும் நிறைய மேல்ஸ் வந்து ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுவாங்க. அது தாண்டி லிவர் அஃபெக்ட் பண்ணக்கூடிய நிறைய பர்டிகுலர் வைரஸஸ் கிட்னி இருக்கு. அதுல வந்து